செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். மணிகண்டன் அப்படின்றவர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிறாரு. மணிகண்டன் அப்படின்றவர் மிஸ்டர் தமிழ்நாடு கிடையாது, மிஸ்டர் இந்தியா அளவுக்கு போய் சாதிச்ச ஒரு நபர். வெறும் 42 வயசு தான் ஆகுதுன்றப்போ எப்படி இறந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்றத விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது. இப்போ கிடையாதான், 2013ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். 2013ல ஸ்டேஜ் ஏறுறதுக்காக போகும்போது அவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியா ஊசி போட்டுட்டாங்க, இவன் ஜெயிக்க கூடாது, அது ஸ்டேஜே ஏறக்கூடாது, அவனுக்கு துட்டு கொடுத்துட்டு இந்த ஊசி அவனுக்கு நல்லா பாடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி போட்டுருன்னு சொல்லி அனுப்பி விட்டான். 3 மணிக்கு போனோம், ஏப்பனா ஏந்துக்கல. அப்புறம் பரட்டி உருட்டி பார்க்குறோம், ஊசி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகாசில் எடுத்துன்னு போனால் செத்துட்டான், பார்க்க மாட்டோன்ட்டு வெளியே தந்து விட்டான். ஒரு 4 மணிக்காக பாண்டி ஏற்றான். அப்போ ஒரு வாசனை வருது. நான் என்னடா சாப்பிட்டு வந்தேன்னா பிராந்தி கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 4 வாட்டி ஏற்றான். 5வது வாட்டி எல்லாருக்கும் பண்ணுறேன். நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்கல. அவனுங்கெல்லாம் வந்திருந்தானுங்கெல்லாம் எவனான ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போய் என் பிள்ளைய காப்பாற்றி 5 மணி வரையும் வச்சுருந்தான். நான் ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கின்னு போனால் பாதியிலே போயிடுச்சு. ஏரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரில் இருக்க அத்திப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன காரணம்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். ஸோ மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் உடல்நலக் குறைவால் அன்னைக்கு இறந்து போயிறாரு. யார் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி செய்தியில் எல்லா இடத்துலையும் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ அப்படி நம்ம தேடி போய் பார்க்கும்போது தான் மணிகண்டன் அப்படின்றவர் மிஸ்டர் தமிழ்நாடு கிடையாது, மிஸ்டர் இந்தியா அளவுக்கு போய் சாதித்த ஒரு நபர். ஸோ இங்கே அவரோட ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாடி பில்டர் எப்படி அவர் உடம்பு வச்சிருக்காரு அப்படின்றத. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் உடல்நலை குறைவால் இறந்து போயிட்டாருன்றப்போ நிறைய அதிர்ச்சியான விஷயங்களாக இருந்துச்சு, நிறைய அதிர்ச்சியான தகவல்களாக இருந்துச்சு அந்த இடத்துல போய் கேட்கும்போது. ஏன்னா 42 வயசு தான் ஆகுது, இத்தனைக்கும் அவருக்கு வெறும் 42 வயசு தான் ஆகுதுன்றப்போ எப்படி இறந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்றத விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இது இப்போ கிடையாதான், 2013ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். 2013ல ஸ்டேஜ் ஏறுறதுக்காக போகும்போது கூட இருந்த நபர்கள் யாரோ ஒருத்தர் காசு வாங்கிட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஊசியை உடம்புல போட்டிருக்காங்க. அப்போ உடல்ல ஏற்பட்ட ஒரு சின்ன நோயானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவரோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நேற்று, அதாவது செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது 600 வரைக்குமே சுகர் லெவல் போயிருக்கு. காப்பாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகிற வழியே இறந்து போயிட்டாரு. ஸோ யார் இந்த மணிகண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரில் ஒரு ஜிம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம் மூலியமா நிறைய பசங்களை ஜிம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ப்ளஸ் இவருமே நிறைய ஸ்டேஜ் இருக்காரு, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியான்னு சொல்லி பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. ஆனால் இந்த 2013 இன்சிடென்ட்க்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியல, எந்த ஸ்டேஜுமே ஏற முடியல. அவரால் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்திருக்காரு. இன்சுலின் இன்ஜெக்ஷன் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்திருக்காரு அந்த சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு. அதை தாண்டியுமே அந்த சுகர் லெவல் அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமையாக இருக்கட்டும், ஏன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஜிம்முக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இவர் ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிருக்கு. ஸோ வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாருமே கூட இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போயிருக்கு. ஸோ அதுலேயே இந்த ஒரு 13 வருஷங்கள் அந்த இதிலே ஓட்டியிருக்காரு. செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் ஒரு பிரியாணி கடைக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருந்துட்டு நைட்டு தூங்க போகிற நேரத்தில் ஒரு 2-3 மணி வாக்கில் வாந்தி எடுத்திருக்காரு வீட்டில் இருக்கும்போது. அப்போ ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது தொடர்ந்து வாந்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. ஒரு 5 மணி வரைக்குமே வாந்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ கடைசியில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலேயே இறந்துருக்காரு. அது தெரியாமலே இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அவரோட உடல் பார்த்தீங்கன்னா நேற்றே இறுதி ஊர்வலமாக கொண்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட இன்னொரு பையனை கொன்னுட்டாங்க, கத்தியால் குத்தி கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட இன்னொரு பையனும் இறந்து போயிட்டாரு, என்னோட 2 பையனுமே போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேயும் மணிகண்டன் ஏதாவது ஒரு முறையில் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்த ஒருத்தவர், நான் சாதிக்கலனாலும் பரவாயில்ல, தன்னை வச்சு நிறையா பசங்களை உருவாக்கணும், நிறையா பசங்களை ஜிம் மூலியமாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜிம்முக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் சென்டருக்கான ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஜிம் சார்ந்து யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்துட்டாலே
தான்ட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்து குடுத்துறா அப்படின்ற மாரி தான் இங்க இருக்க ஆட்கள் வந்து சொன்னாங்க. ஸோ உண்மையிலே என்ன ஆச்சு? மணிகண்டன் எவ்வளோ நாட்களா இந்த ஒரு நோயால அவதிப்பட்டுட்டு வராரு? இதுக்கு முன்னாடி மணிகண்டன் எப்படி இருந்தாங்க? அவங்க குடும்பத்து ஆட்கள்லாம் யார் யாரு? அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்களோட அம்மா உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் சுஷ்மா. எவ்வளோ வருஷமா இந்த ஜிம்ல வந்து அவர் 30 வருஷமா இருக்கிறான். வருஷமா சொந்தமா வச்சா. சொந்தமா ஜிம் வச்சிருக்காங்களா? இப்பயும் வச்சிருக்காங்களா? இருக்குது. அது நடத்தலை. ஆ. என்ன ஆச்சு? எப்படி முடியாம இருந்துச்சு? அவனுக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரியா ஊசி போட்டாங்க. அப்போ வந்து காம்படிஷன் ஒன்று பண்ணுறதுக்கு இருந்தான். 3 மாதம் காம்படிஷன் அந்த இதுவெல்லாம் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி அன்னைக்கு நாளைக்கு காலையில் போய் எடுக்கணும். காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறணும். நான் அன்றைக்கி நைட்டு இது ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் போட போனேன். அங்கே போன போது எதிராளி தான் ஜெயிக்கிறதுக்கு நிற்கிறாங்களா 2 பேரும். இவன் ஜெயிக்கக்கூடாது, இவன் வரக்கூடாது, ஸ்டேஜே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட இவனா கூட மணிகண்ணனா கூட இருக்கிறவங்ககிட்டயே கொடுத்து அவனுக்கு துட்டு கொடுத்துட்டு இந்த ஊசி வந்து அவனுக்கு நல்லா பாடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி போட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவன் வந்தான். ஜிம்மில் பார்த்துட்டு உனக்கு நான் ஒரு ஊசி ஒன்று போடுறேன், இது நல்லா அந்த பாடி எடுத்து கொடுக்க அவனுக்கு செய்யும் போதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டான். அவன் தான் அவனுக்கு அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டான். புதுநகர்லேருந்து அத்திப்பட்டுக்கு வந்துட்டான். வந்து பத்துக்கண்ணா 3 மணிக்கு போனோம். இப்போ நான் ஏந்துக்கல. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் போகிறதுக்கு எட்டு ஏந்துக்கல. அப்புறம் பரட்டி உருட்டி பார்க்குறோம், மூச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இவன் இப்படி ஆயிட்டானுன்ட்டு எங்கள் தம்பி என்ன பண்ணால் சும்மாவில் தூக்கி போட்டுக்கின்னு போயிட்டாங்க. ஆகாசில் எடுத்துன்னு போனால் செத்துட்டான், பார்க்க மாட்டோன்ட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. அந்த இதில் கலத்தி தள்ளி வெளியே விட்டாங்க. விட்டு போது அப்புறமா நாங்கள் மீஞ்சூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணோம். இங்கே வந்து பையனுக்கு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நீங்கள் உடனே அங்கே பார்க்காதீங்க, உடனே எடுத்துக்கினா அப்போலாவுக்கு போயிடுங்க, ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றின்னு போயிடுங்க அப்படின்னு வச்சு எடுத்துன்னு போயிட்டோம். போயிட்டு 11 மணி இங்கேருந்து 11 மணிக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு போது அப்புறம் அங்கே போய் சொல்லி எடுத்துன்னு விட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, வச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு 2 மணிக்கெல்லாம் மூச்சு வர வச்சுட்டாங்க. மூச்சு வந்துச்சு. எப்போ நடந்தது? அது எந்த வருஷமா? 2013 நடந்தது. அப்புறம் அப்பயே சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்தா? செத்தே போயிட்டான்ட்டாங்க ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில். அதோட சரின்னு சொல்லிட்டு எல்லாம் இது அங்கேயே கட்சி குழி பிறந்து இருந்தோம். அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன போது உடனே தூக்கின்னு அங்கே போயிட்டோம். அங்கே போன போது 2 மணிக்கெல்லாம் மூச்சு வர வச்சுட்டாங்க. வர வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் செத்துட்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் கொடுங்கன்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அவங்க லெட்ரு ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் கொடுக்கலாத்த திருத்தூரில் வந்து பையனுக்கு பெரிய ஆளெல்லாம் தெரியும். சரி, எதுக்காக அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிய வந்துச்சு? அதுக்கப்புறம் எதனால இப்படி போயிட்டாரு? நல்லா இருந்தவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு? அதுமாரி ஆயிட்டாருன்னு எப்படி தெரிய வந்ததுன்னா, இவன் வந்து சுயநினைவு அந்த ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு வந்து அவனை கேட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, ஏன்பா நீ நாளைக்கு இன்றைக்கி காம்படிஷன் ஏறுற டைமுக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சு, நீ முன்ன நீ என்ன பண்ண, உனக்கு யாராவது எதாவது பண்ணாங்களான்னு கேட்டு போட்டு தான் சொன்னான். இது போல் ஒரு பையன் வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டான். அந்த ஊசி போட்டு போட்டு தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சொன்ன போது தான் அப்புறமா போயிட்டு அந்த பையனை கேட்டாங்க. அந்த பையனை கேட்ட போது அந்த பையன் வந்து ஒத்துக்கினான். ஆமாம், நான் துட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த ஊசியை நான் போட்டுட்டேன் அப்படின்ட்டு ஒத்துக்கினான். சரி, அதுக்கப்புறமும் ஒர்க் அவுட்லாம் ஜிம்லாம் போயிட்டு தான் இருந்தாரா? அதெல்லாம் பண்ணலை. நான் பண்ணணும்னு சொல்லுவான். பண்ணும்போது அவனுக்கு பண்ண முடியாது. அது போல் ஆகிடும். அப்படியே கேராகி விழுந்துருவான். கொஞ்ச நேரம் சாப்பிட்லன்னா ஆகிடும். அதனால் அது பண்ண முடியாது அந்த ஒர்க் அவுட்டு. அதனால அவன் அதோட விட்டான். அது பண்ணல. ஆனால் பசங்களுக்கு எடுத்துக்கணும் தான். பசங்களுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் எடுத்துட்டு தான் எடுத்துக்கணும் தான். இப்போ கூட போன வாரம் கூட எடுத்துக்கணும் தான். போன வாரம் வரைக்குமே கிளாஸ் எடுத்துட்டு அந்த பசங்க தான் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பவுடரெல்லாம் வாங்கி கொடுத்தான் எல்லாமே. ஆமாம், ஊட்டி இது அதுவும் இல்லைம்மா. சரி, இப்போ அவரோட ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறா? அவர் குடும்பம் அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? குடும்பம் தான் நாங்கள் தான். நான் அவங்க பொண்டாட்டி கிடையாது. 4 மாதத்தில் போயிடுச்சு அவங்க பொண்டாட்டி. அந்த கல்யாணம் 4 மாசத்துலயா? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 4 மாதம் போயிடுச்சு. அந்த குழந்தை தான் நாங்கள் வச்சுக்கணும். நாங்கள் 3 பேர் தனியாக இருந்தோம்.
ஆ. சரி, எப்போ இவருக்கு இந்த மாதிரி முடியாம ஆச்சு? இப்போ நேத்து இறந்திருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு பிரியாணி கடை திறக்கிறான் அவங்க தம்பின்னு சொல்லிட்டு போனான் எங்கள் இது அவங்க தம்பி போனான். அங்கே போன போரு நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு 1 மணிக்கு வந்தான். வந்த போரு சாப்பிட்டு நான் செஞ்சு எல்லாம் வச்சுருந்தேன். சாப்பிட சொன்னேன், சாப்பிட மாட்டேன்ட்டான். சாப்பிட்டு வந்துட்டான். நான் ஒரு 4 மணிக்காக வந்து பாந்தி எடுத்தான். ஒரே வாசனை வருது. நான் என்னடா சாப்பிட்டு வந்தேன்னா, நான் ஒன்றும் சாப்பிடல. குடிச்சிட்டு வந்துக்கிறான். அது மேலே கொஞ்சம் ஏதோ கலந்து கொடுத்துட்டுக்குறானுங்க. பிராந்தி கலந்து கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டுக்குறாங்க. அப்புறமா குடிச்சிட்டு வந்து அதோட அந்த வாந்தி எடுத்தான். அந்த வாந்தி எடுத்த போது 4 வாட்டி எடுத்தான். 5வது வாட்டி எல்லாருக்கும் பண்ணுறேன். நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிடலாம், இவ்வளோ வாட்டி வாந்தி எடுத்துட்டு விட்டா அவ்வளோதான். ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்கல. கூட இருக்கிறவன் ஒருத்தன் கூட ஃப்ரெண்டெல்லாம் ஓடிடுவானுங்க. அப்படியே கொஞ்சம்லாம் வரல. என் பிள்ளைங்க அவனுங்கெல்லாம் வந்துருந்தானுங்களாம். எவனான ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போய் என் பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கோம். 5 மணி வரையும் வச்சுருந்தான். நான் வேறு யாரும் வரல. 5 மணி அப்பா பார்த்தா பிரியாணி கிடக்கும். தம்பி அவன் வந்தான். அவன் வந்து தூக்கின்னு போனால் அப்போது 600 ஏறிச்சான் சுகர். அந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அதோட தான் அங்கே தூக்கின்னு போனோம். ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கின்னு போனால் பாதியிலே போயிடுச்சு. நான் எப்பா எப்பா துள்ள 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 அப்படியே கொஞ்சம் துள்ள மாரி போயிடுச்சுப்பா. பாதியிலே போயிடுச்சு. எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் போட்டு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, 1/2 மணி நேரம் ஆகுதுமா உங்கள் பையன் செத்து. ஆனா அது தெரியாம தான் நீங்க கூட்டிட்டு போயிட்டு கூட போகிறேன், கேட்குறேன். நான் கூட வரேன். நான் பையனை கேட்குறேன். என்னை ஒண்டி தான் அது உள்ளே உட்கார வச்சாங்க. கூட வரேன். அந்த பையனுக்கு எப்பா என்னப்பா ஒன்றுமே தெரியல, மூச்சு வர மாதிரி. இல்லைம்மா தூங்குறாரு, நீ கம்னு இரு, தூங்குறாருன்னு சொல்லிட்டு தான் வந்தான். அதோட எடுத்துக்கின்னு போயிட்டேன். யாருன்னா கூட வந்திருந்தா கூட திருப்பி நானா தந்து இறக்கி நானா தூக்கின்னு வந்துட்டுருவேன். என் பிள்ளைய அறுத்து எடுத்துரு, எவ்வளோ பணத்தே கொட்டி மீங்க நான் நிறையா பண்ணிச்சேப்பா. என் பிள்ளைய அறுத்து எடுத்துட்டாங்கப்பா. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? 4 பேர். ஆ. ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணு செத்துடுச்சு. 2 குழந்தை விட்டுட்டு அது நெருக்குதா. அது தனி பெருசாகிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. 2வது பொண்ணு இங்கே இது இருக்குதா. பையன் இன்னொரு பையன் வந்து சந்தையில் குத்திட்டாங்க. ஆ. அத்திப்பட்டு தலைவர் ஆள் வச்சு குத்திட்டான். செத்து போச்சா. இந்த பையன் வந்து காம்படிஷன் இதுமாரியா இருந்தான். இவன் பெரிய பாடி பில்டர். இவனா பேர் எடுத்தான். போயிட்டான். என்ன அடிக்கடி என்ன சொல்லுவாரு? என்ன ஆசைப்படுவாரு? அவரோட அதிகபட்ச அவனுக்கு ஆசை ரொம்ப பணம், துட்டு தான். துட்டு வரணும், என் பொண்ணுக்கு நல்லா சம்பாதிக்கணும், என் பொண்ணுக்கு நல்லா செய்யணும், அப்படி தான் பண்ணுவான். ஆனால் வீட்லேயே உட்காந்துருப்பான். போக முடியாது அவனால். கஷ்டப்பட்டு செய்ய முடியாது. அதுதான்.